எல்லோருக்கும் இனி வணக்கம். நான் யோகாச்சாரியார் நீலமிகம் ரெயின்யூன் ஐலேண்ட்லேருந்து பேசுகிறேன். இது ரெயின்யூன் ஐலேண்டில் இருக்கின்ற ஒரு கோயில், துர்க்கை அம்மன் கோயில்னு சொல்கிறது. இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, சிவராத்திரி எல்லா விக்கிரகங்களும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி ராகு கால துர்கா பூஜைன்னு சொல்லிட்டு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் 3:04 மணியில் துர்க்கை அம்மனுக்கு 9 விளக்கு எலுமிச்சம்பழத்தை 5 எலுமிச்சம்பழத்தை வெட்டி 9 விளக்கு போட்டு வணங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, பெண்கள் மனசு கஷ்டம், கல்யாணம் ஆகாது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாது, இன்னும் பல பிரச்சனைகளிலிருந்து அதை விலகிறதுக்காகவும், குடும்பத்தில் சுபிட்சங்கள் உண்டாகிறதுக்கும், குழந்தை பேர் உண்டாகிறதுக்கும், இன்னும் பல நன்மைகள். ஏன்னா இந்த செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை விளக்கு போட்டு வணங்குறது அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, 9 என்பது நவகிரகங்களை குறிக்கக்கூடியது இல்லைங்களா. அப்போ நவகிரகங்களுடைய நாய்க்கு துர்க்கை அம்மன் சொல்லுவாங்க. அதே மாதிரி காளியை எடுத்துக்கணும்னு சொன்னால் அஷ்டகாளின்னு சொல்லுவாங்க. 8 திக்குகளுக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்க காளி. 9 நவகிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க துர்க்கை அம்மன். அதனால் செவ்வாய்க்கிழமையில் 3:04 அந்த விளக்கு போட்டு அம்பாளை வணங்குறது. அதே சமயத்தில் 9 நவகிரகங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அங்காரகருக்கும், அதே சமயத்தில் 3:04 ராகு தேவதை, ராகு பிரபுவுக்கும் 2 பேரும் சேர்த்து 3 வகையில் நம்ம பெனிஃபிட் அடைகிறோம். நம்ம இந்த பூஜையில் கலந்து கொண்டு இந்த பூஜையை ஏற்று நடத்தும்போது அவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. எல்லாருக்கும் அதே நன்மை. எல்லாருக்கும் வணங்குறவங்களுக்கு அத்தனை பேருக்கும், வணங்க வேண்டியவங்க அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் சேர்த்து வணங்கிக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். மங்களாய குணாய குரு சுக்ர சனிப்யச்ச ராஹவே கேதவே நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் சந்திராய நமஹ. ஓம் அங்காரகாய நமஹ. ஓம் புதாய நமஹ. ஓம் ப்ரஹஸ்பதயே நமஹ. ஓம் சுக்ர. மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனலில் இந்த மாதிரி ஒரு கோயிலை நம்ம காமிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம நிறைய தடவை மொரிஷியஸ் போயிருக்கோம். இது ரீயூனியனில் இந்த கோயில் இருக்குது. ஐயா இந்த கோயிலில் சிறப்பாக வழிபாடு முறைகளை எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்களும் அந்த கோயிலை சிரத்தையோடு செஞ்சு வழிபாடை எப்படி பண்ணுறது என்னன்னு எல்லாருக்கும் கற்பிக்கிறாங்க. யோகாவும் கற்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடத்த, அதுவும் அப்ராடில் பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாடு, நம்ம பழக்க வழக்கங்களை வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு கொண்டு செலுத்துறதுன்றது ரொம்ப ஈஸியான காரியமே இல்லை. இது ரொம்ப அசாத்திரியமான காரியம். அந்த காரியத்தை ஐயா செய்கிறாங்க. அவங்களுக்கு கொடான கோடி நன்றி. எல்லாருக்கும் நன்மையும் அடைஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.